பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். முத்து, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு தன்மான சிங்கம் அப்படின்னு தெரியும். ஆனால் அதற்காக எவ்வளோ பசி இருந்து நான் பசியில் பட்னியில் கிடந்து செத்தாலும் சாவனே தவிர ரூல் பிரேக் பண்ணி அவங்கக்கிட்ட போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. பாவமாக இருக்குது. நம்ம காலையில் பேசும்போதே சொன்னால் பசங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒழுங்காக அவங்க சாப்பிட மாட்டாங்க. காலையிலையும் கஞ்சி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மதியம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக டின்னர் தான். அப்போ தான் நாளைக்கு ப்ரொவிஷன்ஸ் பற்றணுன்றக்காக அவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு பேசணும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் டாஸ்க் வந்துச்சு. அப்போ வந்து கேர்ள்ஸுக்கு பாய்ஸ் தான் சமைச்சு கொடுக்கணுன்ற ரூல் இருந்தது. ஸோ அந்த டைம் கேர்ள்ஸ் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆனால் அதற்கு காரணமும் பாய்ஸ் தான். ஏன்னா பாய்ஸ் டீமில் வந்துட்டு அவனுங்க ஒரு ஒரு மெனூஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு பசங்க ஆர்டர் பண்ணுறதா பொண்ணுங்க சமைச்சாங்க. பட் அந்த டைமில் கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு. ஆனால் அதே மாதிரி இந்த ஸ்கூல் டாஸ்க் டைம்லையும் கொஞ்சம் இந்த ரைஸ்லாம் நிறைய குவான்டிட்டி போட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பசங்களுக்கு வருத்தம். ஏன்னா இப்போ தீபக் பண்ணார் அப்படின்னா அவருக்கு அளவு தெரியும். நான் இந்த 7 நாளுக்கு கொண்டு போகணும்னா ஒரு நாளைக்கு நீ இவ்வளோ தான் சமைக்கணும் அப்படின்னு அளவு கரெக்டாக கொடுப்பாரு. பட் இப்போ கேர்ள்ஸ் சமைக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. பசங்க நல்லா ரைஸ் சாப்பிட்டாங்க. இப்போ கொஞ்சம் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பத்தாது, இன்னும் 2 நாள் ஓட்டணும் அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருக்கணுன்றதை காலையிலே பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப பாவமாக இருக்குது. காலையில் டாஸ்க் பண்ணி வந்தாங்க, கஞ்சி தான் குடித்தாங்க. வெறும் ஒரு கிளாஸ் கஞ்சி ஆம்லேட் சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு ஒன்றுமே வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பட் பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. அன்ஷிதாவால் சுத்தமாக முடியல. பசி கொடுமை தாங்க முடியாமல் மயக்கம் வந்து தூங்குற ரேஞ்சுக்கு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாரும் ஒரு மூலையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பசியில் எல்லாருமே பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன தான் நம்ம ஆப்போனன்ட் நம்ம கேம் விளையாடுறோம் அப்படின்னாலும் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க பசியோடு இருக்கும்போது நம்மளால் எப்படி சாப்பிட முடியும்? ஸோ பொண்ணுங்க இப்போ லேட்டாக தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இருந்தாலும் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு நாங்கள் எதாவது தரோம், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. பசங்க வாங்க மாட்டுறாங்க. ஸோ ஆனந்தி, அன்ஷிதா, பவி இவங்கெல்லாம் பிக் பாஸ் கிட்டே போயிட்டு பிக் பாஸ் அவனுங்களுக்கு ஏதாவது டாஸ்க் வச்சாவது ப்ரொவிஷன்ஸ் கொடுங்க, நாங்கள் கொடுத்தாலும் அவனுங்க வாங்க மாட்டுறானுங்க, நீங்களாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கெஞ்ச ஆரம்பித்தாங்க. பவி சாப்பாடே எடுத்துகிட்டு போயிட்டு இந்தாங்க எடுத்துக்கோங்கன்றாங்க, வேணான்றாங்க. நம்மளோட அடுத்தது நம்ம ஜாக்லின் வந்துட்டு எங்ககிட்ட கோதுமை மாவு நிறைய இருக்குது. சீரியஸாகவே அவங்ககிட்ட ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது பொட்டேட்டோவில் அந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு இதெல்லாம் வந்து வேர்லாம் விட்டு முளைக்க ஆரம்பிக்கிற ரேஞ்சுக்கு அவங்க பழைய ப்ரொவிஷன்ஸே நிறைய வச்சுருக்காங்க. க்ராசரி ஐட்டம் அவங்ககிட்ட நிறைய இருக்குது, ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கோதுமை மாவு இப்போ தரோம், நீங்கள் அடுத்த தடவை ப்ரொவிஷன்ஸ் வின் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, வேணால் கடனாக வாங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அதுக்கும் பசங்க அப்படியே யோசிக்கிறாங்க. அது இல்லைன்னா கேப்டனையாவது கூப்பிடுறாங்க. அருணை வந்து, அருண் நீங்கள் எங்ககிட்ட வந்து சாப்பிடுங்க, அப்போ உங்கள் ஒரு ஆளோட அந்த சாப்பாடு பசங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் இல்லையா அப்படின்றாங்க. ஸோ அதுக்கும் நம்ம கேப்டனும் யோசிச்சுட்டு இருக்கார். ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே நம்ம தர்ஷிகாலாம் வந்து இன்னைக்கு ஏதோ ஆம்லேட் ஏதோ செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே விஷாலுக்கு ஒவ்வொருத்தராக விஷாலுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் விஷால் கிட்டே வாட்டர்மெலன் தர்பூசணி பழம்லாம் வந்து கேர்ள்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு போ. அப்புறம் பிரெட் அவங்க கிட்ட இருந்த மிச்சம் இருந்த பிரெட்டு இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. ஸோ நம்ம விஷால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். கொண்டு வந்ததும் நம்மளோட சத்யாக்கு அதை பார்த்ததுமே, அது யாருக்காக இருந்தாலும் அந்த பசி நேரம் சத்தியமாக நான்லாம் பசி தாங்கவே மாட்டேன். பசிச்சிச்சு அப்படின்னா எனக்கு அழுகே வந்துடும். ஆனால் நம்மளோட சத்யா, ராணவெலாம் எப்படி இருக்க முடியும்? ஸோ சத்யாலாம் ஒரு பாயிண்ட்டில் என்ன சொல்லிட்டாருன்னா, டே அதை கொடுறா நான் சாப்பிட்டுக்கிறேன். பவி கொண்டு வந்த சாப்பாடு அவங்களோட சாப்பாடு நமக்கு வேண்டாம், அந்த ஃப்ரூட்ஸ் தானே கொடுக்குறாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ரூல் பிரேக் பண்ணி அதனால் அந்த வீட்டிலேருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது. பட் நம்ம சத்யா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, சிவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அந்த தர்பூசணி பழம், ஜெஃப்ரி, பிரெட் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்மளோட முத்து, தீபக், அருண் இவங்கெல்லாம் தான் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. ராணவ் சாப்பிட்டா என்னன்னு தெரியல. அண்ணன்கள்லாம் சாப்பிடாம இருக்கும்போது சாச்சனாவால் எப்படி தாங்க முடியும்? ஸோ மறுபடியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அங்கே சாப்பிடுங்க அப்படின் போது நம்ம முத்து கேட்குறாரு, உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்க அப்படின்னா நீ பெருந்தன்மை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற, ஆனால் உன்னை திட்டுவாங்க வைக்கக்கூடாதுன்னு தானே நான் நினைப்பேன். அப்புறம் எப்படி நான் சாப்பிடுவேன்? தயவு செஞ்சு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வராதிங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் நாங்கள் பசங்க சாப்பிட்டோம். இப்போ சத்யா அதை எடுத்து சாப்பிட்டானா நீங்கள் கொண்டு வரீங்க, அதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் பசி ஜாஸ்தியாகும். அப்படி இல்லைனா கூட நாங்கள் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருவோம். ஸோ தயவு செஞ்சு இதை எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னாரு. அண்ட் தீபக்கும் அதே தான் சொன்னார், நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களுக்கு டெம்ட் ஆகும், ஸோ எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம விஷால், சிவகுமார், சத்யா, ஜெஃப் இப்படின்னு இவங்க எல்லாரும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு பிரெட்டு கொஞ்சமாக வாட்டர்மெலன் அப்படியே சாப்பிட்ருக்காங்க. அண்ட் நம்மளோட அன்ஷிதாலாம் மயங்கிட்டாங்க. அப்புறம் தான் தீபக் ஞாபகம் வருது, ஏன் சேச்சிக்கு கொடுத்தீங்களா? அப்புறம் சேச்சி நம்மளை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடும், இருக்கிற ஒரு பெட்டையாவது எடுத்துகிட்டு போய் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே ராணவ் கேர்ள்ஸை கூப்பிட்டு அன்ஷிதாக்கு கொடுங்க அப்படின் போது முத்துக்கு அதுக்கும் கோவம் வருது. டே அவ நம்ம பாய்ஸ் டீம்,
நம்ம தான் கொடுக்கணும் தவிர கேர்ள்ஸை கூப்பிடக்கூடாது முட்டாள் அப்படின்றாரு. எனக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மனுஷன் ஏன் இந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோ பசி கொடுமையில் அந்த பிரெட்டு 1-2 பிரெட்டு தான் இருக்குது. அந்த பிரெட்டு தான் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுமே தவிர, ஏன்னா பாய்ஸ் டீமில் இப்போ அன்ஷிதா இருக்காங்க. ஸோ பாய்ஸ் டீமுக்கு அந்த பிரெட்டை தான் அன்ஷிதா கொடுக்கணுமே தவிர கேர்ள்ஸ் டீம்கிட்ட வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முத்து வந்து திட்டுறாரு ராணவ. அப்புறம் இருந்த ஒரு பிரெட்டை கொண்டு போய் விஷால் கொடுத்ததுக்கு சேச்சி சொல்லிட்டாங்க, நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டா மறுபடியும் எனக்கு பசி ஜாஸ்தியாயிரும். இப்போவாது என் வயிறு ஏதோ கண்ட்ரோலாக இருக்குது, மயக்கத்தில் இருக்குது, நான் கொஞ்சம் எழுப்பி விட்டு கொஞ்சம் சாப்பிட்டா எனக்கு இன்னும் ரொம்ப பசிக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. பட் விஷால் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு ஹாஃப் பிரெட் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப பசியில் இருக்காங்க, பாவமாக இருக்குது. பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் ஓகே தான், அதுக்குன்னு அவங்க இப்படி இருந்தால் எப்படி டாஸ்க் பண்ண முடியும்? அதுவும் பசங்களுக்கு டெஃபினட்டாக பசிக்கும். என்னோட பார்வையில் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, இப்படி என்னோடய ஃபேமிலியை வச்சு நான் சொல்கிறேன், கேர்ள்ஸை விட பாய்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்றுலேருந்து வெறும் ரசம், சாப்பாடு, கஞ்சி இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு கொடுங்க பிக் பாஸ். ஏன்னா நம்ம முத்துக்குமரன்னா என்ன ஆனாலும் நான் ரூல் பிரேக் பண்ணவே மாட்டேன். அது என்னோட பாசமான என் செல்லக்குட்டி தங்கச்சி சாச்சனா வந்து சொன்னாலும் சரி, இல்லைனா என்னை கார்னர் பண்ணுற ஆனந்தியோ ஜாக்லின் யார் வந்து கெஞ்சினாலும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு. அவர் அந்த ட்ரெயினில் சொன்னார்ல, ட்ரெயினில் நான் போகும்போது ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஏக்கமாக நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க எனக்கு போட்டு தந்தாங்க, சாப்பாடு போட்டு தந்தாங்க. நான் அந்த இடத்துல என்னோட பசியை விட என் தன்மானம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயம் கொடுக்கும்போதும், ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பிரெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இப்படி கொடுக்க பசங்க மனசு மாறுது. ஒவ்வொருத்தரும் அந்த பசி தாங்க முடியாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக அந்த இடத்துல நானாக இருந்தாலும் சாப்பிட்ருப்பேன். ஆனால் முத்து மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தனால மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோமே தவிர பசங்க சாப்பிட்டாங்க இல்லைனா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க, நாங்கள் இருக்கிறத வச்சு எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க இப்படி பட்னி கிடக்கிறதுக்கு. ஆனால் அவங்க இருக்குது. இப்போ கொஞ்சமாக நூடுல்ஸ் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அது நாளைக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு, நாளைக்கு சாப்பிட்றதுக்குன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருப்போம், அப்போ ரொம்ப பசிக்கும், அதனால நாளைக்காக இன்னைக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் இங்கே இவ்வளோ அமளி துமளி நடந்துட்டுருக்கு. ஒருத்தவங்க டம்மியாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்கான்ற மாதிரி இங்கே பசங்க டீமு பசியில் நேற்றுலேருந்து அவனுங்க பசி கொடுமையில் சரியாக சாப்பிடாம இருக்கானுங்க. இந்த ரயான் கேர்ள்ஸ் டீமில் இப்போ கிச்சன் டீமில் இருக்காரு. ஸோ பாய்ஸ் என்ன சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த கிறுக்கன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அவனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நேற்றுலேருந்து ஒரு சின்ன கிளாஷ் இருந்தது. அந்த கோபத்தில் அவன் காலையிலலாம் பேசாமல் இருந்தான், சௌந்தர்யா கொடுத்த ரிங்கெல்லாம் கலட்டி கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கிளாஷ் இருந்தது. அவங்க அதெல்லாம் மனசில் வச்சுட்டு சௌந்தர்யா சாப்பிடாம படுத்திருக்காங்க. அதாவது பசங்க ஒரு ப்ரொவிஷன்ஸும் இல்லாமல் பட்னி கிடக்குறானுங்க. சௌந்தர்யா திமிருக்கு, எனக்கு வேண்டாம், நான் சாப்பிடாம இருப்பேன், பசங்களை போய் நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கல. இங்கே வந்து சௌந்தர்யாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ ஏன் சாப்பிடாம இருக்க, உனக்கு என்ன கோபம், வீட்லேயும் இப்படி தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பசங்க எக்கேடு கேட்டு போனால் என்ன, எனக்கு ஒரு ஆள் இருக்கா, நான் அவ கூட சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவனெல்லாம் என்ன சொல்லி திட்டணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பாவமாக இருக்குது. நீ என்னதான் இன்னைக்கு கேர்ள்ஸ் டீமில் இருந்தாலும் நீ மறுபடியும் அங்கே பாய்ஸ் டீமில் தான் போய் இருக்கணும். அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்குற எங்களுக்கே வருத்தமாக இருக்குது. கூட இருந்து பார்க்குற நீ அவனுங்களை மதிக்காம இங்கே சௌந்தர்யா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிக் பாஸ் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருங்க பிக் பாஸ். ஏன்னா அவங்க ரொம்ப தன்மானம் பிடிச்சவங்களா இருக்காங்க. இப்போ முத்து தலைவன்லாம் எடுத்துகிட்டா ரொம்ப தன்மானம் பிடிச்சவராக இருக்கார். அவர் டெஃபினட்டாக மற்றவங்க கொடுத்து அவர் சாப்பிடவே மாட்டார். பட்னி கிடந்தாலும் கடப்பேனே தவிர சாப்பிடாம இருக்கார். ரொம்ப பாவமாக இருக்குது பிக் பாஸ். பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க அந்த பசங்களுக்கு. நன்றி.